உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றது கேட்கலனாலோ, இல்லன்னா உங்களுக்கு பிடிக்காதது செய்தாலோ, இல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ, நீங்க உடனே பயங்கரமா திட்ட ஆரம்பிப்பீங்க தானே? அந்த மாதிரி திட்டுறதுக்கு பதிலா, கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து, "இது பண்ணா இப்படி ஆகுது" அப்படின்றத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, இருக்கிற உண்மைய நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கனாலுமே போதும், அவங்க வந்து அழகா மாறிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மார்க் இப்போ வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டாங்க, இல்லாட்டி ஃபெயிலே ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்க அவங்ககிட்ட தாம் தும்னு போயிட்டு, "நீ ஃபெயில் ஆயிட்ட, உருப்படவே மாட்ட, இந்த மாரி போயிடுவ, அப்படி போயிடுவ" அப்படின்னு சொல்றத தவிர்த்துட்டு, அவங்கள உட்கார வச்சு, "இதுதான் உன்னோட லைஃபு. நீ மார்க் வாங்குனா இதெல்லாம் நடக்கும். உன்னோட லைஃப் தான். நீ குடுக்குற எஃபோர்ட் தான் உன்னோட லைஃபுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இல்ல நீங்க மார்க் கம்மியா வாங்கிட்டேன்னா, இதுதான் நடக்கும்." அப்படின்றது நீங்க அவங்களுக்கு தெளிவா இருக்கிற ரியாலிட்டிய சொன்னீங்கனாலுமே, "நான் உன்ன நம்புறேன்" அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க சொல்லிட்டீங்கனாலுமே போதும். அவங்க வந்து அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்ட போடுவாங்க. அத விட்டுட்டு சும்மா நீங்க திட்டுறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. உங்க மேல வந்து அவங்களுக்கு வெறுப்பு தான் உண்டாகும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து உண்மையா என்ன நீங்க அதே மாதிரி நீங்க என்ன பாசமா இருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட பாசத்த நீங்க வெளிப்படுத்தலனாலுமே அது பிரச்சனை தான். ஏன்னா வந்து நீங்க திட்டும்போது அவங்க மனசுல ஆழமா பதியும். ஆனா நீங்க பாசமா இருக்கிறத அவங்ககிட்ட வெளிப்படுத்தினதே இல்ல. அதனால அவங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட அடிக்கடி வந்து அ உம் உம் "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்." இல்லனாலுமே நீங்க மனசுல நினைப்பீங்கள்ல, அத வெளியில சொல்லுங்க. "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன் மேல அன்பா இருக்கேன். நான் உன்ன நம்புறேன். நீ நல்லா பண்ற. நீ நல்லா பண்ணுவ." அப்படின்ற அந்த நம்பிக்கைய அவங்க மனசுல ஆழமா நீங்க விதைக்க விதைக்க, அவங்க வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ, அவங்கள திட்டுறத விட்டுட்டு, அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. அவங்க டெய்லி அவங்ககிட்ட வந்து மனசுல அவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களோட எண்ணங்கள் என்ன? எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மெயினா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலோ, நீங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ, சாரி கேட்கறதுக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம வந்து பேரண்ட் தான். பெரிய ம் கடவுள் கிடையாது நம்ப. அதனால வந்து நீங்களும் பேரண்ட்ஸும் தப்பு பண்ணலாம். எல்லாருக்குமே தப்பு பண்ணுறது சகஜம் தான். மறக்கிறதும் சகஜம் தான். அதனால அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நீங்க மன்னிப்பு கேட்டா தான் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பழக்கப்படுவாங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. திட்டாதீங்க, உட்காந்து பேசுங்க. திட்டுறது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. மனசளவுல வந்து பேரண்ட்ஸுக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து புரிதல் இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாத்தையுமே ஈஸியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க.